Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த cute and elegant ஆன high collar neck kurti cutting and stitching தான் பார்க்க போறோம். So please video last வரைக்கும் பாருங்க. இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் and also உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா comment sectionல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி please லைக் பண்ணுங்க, அப்போதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த குர்த்தி M size மெஷர்மெண்ட் தான் பண்ண போறோம். சோ மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. இந்த குர்த்திக்கு தேவையான மெட்டீரியல் silk fabric 2.5 meters and lining 2.5 meters. முதல்ல லைனிங் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து செல்வேஜ் சைடு. இங்க 1 இன்ச்க்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குர்த்தியோட லெந்த் 43 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 3/4 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half arm hole -1, so 6.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 chest 9 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணி நெக்ஸ்ட் ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். 1/4 ரவுண்ட் வந்து 8 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். 1/4 ரவுண்ட் 8.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர்ல இருந்து ஸ்லிட் லென்த் 22 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 ஸ்லிட் ரவுண்ட் 10 inches மார்க் பண்ணிக்கலாம். பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 பாட்டம் ரவுண்ட் வந்து 11 inches மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறோம். சோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக் ஓபன் சைடு 2.25 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலுக்கும் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சைட் சீம்க்கு வந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லிட் மடிச்சு தைக்க 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ண போறோம்.
கீழே மடிச்சு தைக்க 1 inch மார்க் பண்ணிக்கலாம். நெக்லையும் 1/2 inch allowance மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்லயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஒரு 4 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண பேக் பீஸை இது மேலே வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த் வந்து 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல 1/2 inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 3.25 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இத பாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட். இப்போ அகெயின் பேக் எடுத்துக்கலாம். இப்போ பேக் நெக் லென்த் வந்து 0.5 inches இந்த லைன்ல இருந்து மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு அலவன்ஸ் தேவைப்படாது. இப்போ கட் பண்ண லைனிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். பேக் நெக்காக ஒரு 1 inch லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த லைன்ல இருந்து 7 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 7 inches ஓட மிட் பாயிண்ட் 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்ல 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கீ ஹோல் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். நெக் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் நெக்கோடைய அவுட்டர் சைடு வந்து 0.5 inches மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண இந்த கீ ஹோல் நெக்கு வந்து லைனிங்ல வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அகெயின் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். 11 inches லென்த் அண்ட் 6 inches வித்துக்கு. இப்போ இது வந்து நம்ம லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லென்த் வந்து இங்கே மார்க் பண்ண போகிறோம் 3.25 inch. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக் ஓப்பனுக்காக 2.25 inch மார்க் பண்ணிக்கிறோம். லைனிங்கில் மார்க் பண்ண அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து 6.5 inches மார்க் பண்ணிக்க போறோம். இப்போ இதையும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கங்க. அண்ட் இங்க வந்து 1.25 inch மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து வெளி சைடு 1/4 inch மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நெக் டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிராஸா ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன் 1/2 inchக்கு. இப்போ இங்க இருந்து நெக் டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. இப்போ இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இதிலேருந்து மேலே இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம அதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கர்வாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது அவுட்டர் சைடு 1 inch மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண நெக்கு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ சைடில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிட்டேன். இப்போது நடுவில் நாட்சஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நாட்சஸ் எதுக்கு போடுறோன்னா நம்ம கார்னர்ஸ் வந்து மடித்து தைக்கணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் எடுத்துக்கிறேன். பேக்கோட லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒன்றா சேர்த்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மிடில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து இப்போது ஒரு 1/4 inch வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கீ ஹோல் நெக் எடுத்துக்கலாம். ஸோ கீ ஹோல் நெக்கோடைய இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் கட் பண்ணுங்க அண்ட் இப்போ இதை சுற்றி கட் பண்ணுங்க. ஒரு 1/4 inch இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக்கை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்போ தான் டர்ன் பண்ணும்போது அந்த கர்வ் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதை டர்ன் பண்ணி கார்னரில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஹெம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். மிடில் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்லேருந்து 6.5 inches மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேன்வாஸை கரெக்டாக அந்த நெக் லென்த்துக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெல் பின்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்கை. இப்போது லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/4 inch மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஸோ மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் ஃபேப்ரிக் லைனிங் விட ஒரு 1/4 inch தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போது நெக்கோடைய கார்னர் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 inch விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கனாலே போதும்.
இப்போ நெக்ல வந்து சின்ன சின்னதா இந்த மாதிரி நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். அப்பதான் டர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். இப்போ இதை டர்ன் பண்ணி காட்டுறேன். நெக் டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அயர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க, இன்னும் நீட்டா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் எடுத்துக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஒன்றா பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இங்கே நெக்கை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அகெயின்ஸ்ட் காட்டுறேன். ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு நெக்கு 2 வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் வரும். ஸோ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து பெண்டிங் லைன். ஸோ நாட்ச் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெண்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நெக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து உள்ள இந்த மாதிரி தள்ளிக்கலாம். ஸோ நெக் வந்து இப்படி தான் வந்திருக்கு ஃபினிஷிங். இப்போது கார்னர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு கார்னர்ஸை. இது வந்து ஹெம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸோடைய பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குர்த்தி வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ அந்த குர்த்தியோடைய லிங்க் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது பேப்பர் பேட்டர்னை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து நம்ம இன்னும் கட் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்முக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மிட் வந்து நாட்ச் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லீவோடைய கார்னர்ஸ் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம் 2 ஸ்லீவ்ஸும். ஸோ ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து குர்த்தியில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைட் சீம் போட போகிறோம். ஸோ சைட் சீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அதுவே போதுமானது. இப்போது மெயின் ஃபேப்ரிக் விட காட்டன் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1 இன்ச் வந்து கம்மியாக இருக்கணும். அதனால நான் வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து லைனிங் கட் பண்ணும்போது இதை நான் கவனிக்கலை. அதனால் இப்போ வந்து நான் 1 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த லைனிங்குடைய கார்னர்ஸ் வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஸோ மடித்து தைச்சாச்சு. இப்போது ஸ்லிட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 இன்ச் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்டில் வரும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிச் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரணும்.
ஸோ ஸ்லிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கார்னர்ஸும் மடித்து தைச்சிட்டேன். இப்போது இந்த கார்னரில் இன்னொரு ஸ்டிச் மட்டும் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பேக் டாட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷோல்டருடைய பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர் லைனில் இருந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போது ஷோல்டரில் இருந்து 10 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து 9 inches மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதனுடைய மிட் மார்க் பண்ணிவிட்டு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க அந்த மிட்டில். இப்போது இந்த மாதிரி டாட்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணால் டாட்ஸ் முடிஞ்சிடும். இதே மாதிரி இன்னொரு சைடும் டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபைனலி நெக்கில் வந்து ஹெம் பண்ணியாச்சு அண்ட் பேக் நெக்கில் வந்து ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until that, please stay tuned. Thanks for watching.